Hallelujah. கண்களை பிரசன்னத்தில் இந்த காலங்களிலே சோற்றுபடியாய் தேவனுடைய அபிஷேகத்தை உணர்ந்தவர்களாய் தேவனுடைய பிரசன்னத்தில் எல்லா கரங்களை உயர்த்தி கண்களை மூடி கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம் பண்ணும்படியாக அந்த காலங்களில் கொடுப்போமாக. Let us lift the holy hands in the presence of God in the places where we are in, and let us worship Him. Let us glorify the name of the Lord. கொஞ்ச நேரம் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமாக. கர்த்தர் கடந்த மாதம் முழுவதுமாக நாட்கள் முழுவதுமாக நடத்தி வந்த கர்த்தருடைய கிருபைக்காக கர்த்தருடைய கிருபை வழிநடத்துகிற எல்லா விதமான கர்த்தருடைய கிருபைகளுக்காக பாதுகாப்பும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரத்தை ஏற்றுப்போமாக. ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். I want to thank you, Lord, for your protection. I want to thank you, Jesus, for your provision, Lord. Thank you, Jesus, for awesome presence in our midst, Lord. Hallelujah. உமக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவரே. கிருபையாய் கர்த்தருடைய பிரசன்னத்திலே விழித்து எங்களை நடத்தி நம்முடைய பாதுகாப்புக்காக வழிநடத்துவதற்காக நன்றியோடு உமக்கு துதிக்கிறோம். ஸ்தோத்திரம், ஆண்டவரே. இருக்கிற இடங்களிலே விசுவாசிகளை யாவரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணும்படியாக இயேசுவே உமக்கு நன்றி செலுத்தும்படியாக இயேசுவே உம்மை ஸ்தோத்திரம் பண்ணும்படியாக உம்முடைய சன்னிதானத்தில் இந்த காலவேளையில் வருகிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே எங்களை பாதுகாத்தீரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை வழிநடத்தினீரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே எங்களுக்கு முன்பதாக சென்றீரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே thank you, God, for your presence and time before us. Thank you, Lord, for your presence that was Lord so variable, Lord. Hallelujah. உமக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவரே. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவரே. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஆண்டவரே. பரிசுத்த தேவனே, இந்த காலங்களை நன்றியோடு துதிக்கிறோம், ஆண்டவரே. கர்த்தருடைய பிரசன்னத்துல தேவனுடைய பிரசன்னத்துல இந்த காலங்களை கூடி வந்திருக்கிற எல்லா தேவ ஜனங்கள் நாங்கள் வீட்டிலே தங்கி கர்த்தரை ஆராதிக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்காய் இந்த காலங்களில் நாங்கள் ஜெபிக்கிறோம், ஆண்டவரே. Lord, I want to pray for each and every one that are assembled, O Lord, in their houses and in your presence to worship you. Father, I pray, let the presence of God come down. Hallelujah. கர்த்தாவே, கர்த்தருடைய மகிமை இறங்கும்படியா, தேவனுடைய பிரசன்னத்தோட பிள்ளைகள் வரும்படியா, இந்த காலங்களில் செய்யும்படியா ஜெபிக்கிறோம், ஆண்டவரே. ஆவியானவரே, நீ பொறுப்பெடுத்தீங்களாக நடத்தும்படியா எங்கள் துதிகளை ஏறெடுக்கிறோம், எங்கள் ஆராதனை ஏறெடுக்கிறோம், ஆண்டவரே. ஒவ்வொரு பகுதியிலும் கர்த்தருடைய பிரசன்னம் இறங்கும்படியா. Lord, we invite you to be our guest this day, O Lord, to be our Lord this day, to be our King, O Master. Hallelujah. கர்த்தாவே, இந்த காலங்களிலும் எங்கள் மத்தியிலே நீராஜனைகள் செய்யும்படியாக சகல துதியும் கனமும் நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தரை இந்த காலங்களிலே ஸ்தோத்திரம் பண்ணும்படியாய் உங்களை நான் அழைக்கிறேன். I want to invite everyone to worship God this morning. Let us sing a beautiful song. ஒரு பாடலை பாடும்படியாக உங்களுக்கு கேட்டுக் கொடுக்கிறேன். அடைக்கலமே நான் உமது அடிமை நானே, அர்ப்பணித்தேனே அகமகிழ்ந்தேன். அடைக்கலமே உமது அடிமை நானே, அர்ப்பணித்தேனே அகமகிழ்ந்தேன். கர்த்தர் செய்த நன்மைகளை Amen.
கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமாக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தாவே நீ செய்த நன்மைகளை நித்தம் நினைத்து உம்மை ஸ்தோத்திரம் பண்ணுகிற ஆண்டவரே, வாரத்தில் 2ஆம் வாரத்தில் எங்களை அழைத்து வந்த கர்த்தாவே கிருபைக்காக ஸ்தோத்திரம். I want to thank you Lord for every blessings of God that we receive from the blessed hands Jesus. Hallelujah. உம்முடைய கிருபை இல்லாமல் இருந்தால் ஆண்டவரே நாம் வாழ்ந்திருக்க முடியாது. உம்முடைய கிருபை மாத்திரம் எங்களுக்கு போதும் என்று சொல்லி மிகவும் அழகாய் ஒரு கன்னட பாடலை சொல்லுகின்றார். அவருடைய கிருபை பரிபூர்ணமான ஒரு கிருபையா, ಸಂಪೂರ್ಣವಾದ ನಿನ್ನ ಕೃಪೆ, ಶಾಶ್ವತವಾದ ನಿನ್ನ ಕೃಪೆ. The grace of God is so eternal. Remember and bless the name of the Lord. Remember and bless. Give thanks to the Lord. He is a gracious God. Hallelujah. Hallelujah. Sing together. ಸಂಪೂರ್ಣವಾದ ನಿಮ್ಮ ಕೃಪೆ, ಶಾಶ್ವತವಾದ ನಿನ್ನ ಕೃಪೆ. ಸಂಪೂರ್ಣವಾದ ನಿನ್ನ ಕೃಪೆ, ಶಾಶ್ವತವಾದ ನಿನ್ನ
கிருபைக்காக ஸ்தோத்திரம். ஹalleluya. கர்த்தாவே உம்முடைய கிருபைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய கிருபைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. Hold me close. Let your love surround me. Draw me close to you. Draw me close to you this morning, O God. Let this be our prayer even as we continue to worship God. Even as we continue to worship the living Savior this day. Let this be our prayer. Lord, I come to you just as the way I am, Lord. இந்த காலவேளை கர்த்தருடைய பிரசன்னத்திலே நான் இருந்த விதமாக கரங்களிலே அர்ப்பணிக்க நான் வருகிறேன் ஆண்டவரே. It's a living sacrifice to you, Jesus. Oh Lord, hallelujah, hallelujah, hallelujah. We praise you, Lord. Lord, I come to you. Let my heart be changed and renewed. Hold me close, let your love shine. Amen. Hallelujah. Hallelujah. Lord, I come to you. My heart be changed. Make it going from the rain.
say this morning, by the power of your love, hallelujah. கர்த்தாவே, உம்முடைய அன்பின் அழுத்தத்திற்காக உம்முடைய அன்பின் வல்லமை ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றியோடு உம்மை நாங்கள் ஸ்தோத்திரம் ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், ஹalleluya. Oh, be close, let your love surround me. தேவனாகிய கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமாக. He is the Savior. Hallelujah. Hallelujah. He is a Redeemer. We worship you this morning, O Lord. ஆண்டவரே, இந்த காலையில் உம்மை நாங்கள் ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம் ஆண்டவரே. Thank God for the ways that He has led us all these months and these days. இந்த நாட்களிலே கடந்த நாட்களிலே ஆண்டவரிடத்தில் எல்லா கிருபைகளுக்காகவும் ஆண்டவரிடத்தில் எல்லா பாதைகளை நினைத்து கர்த்தரை இந்த காலையிலே ஸ்தோத்திரம் பண்ணுவோமாக. கர்த்தருடைய பிரசன்னத்திலே இந்த காலையோடு ஆராதிக்கிற ஒரு வேளை கலங்கியிருப்போம் என்று சொன்னால், திகைத்திருப்போம் என்று சொன்னால், இந்த காலையிலே கர்த்தருடைய வசனம் நமக்கு உண்டாகிறது. ஆனால் அனுதினமும் கர்த்தருடைய சன்னிதானத்திலே போய் ஜெபிப்பாராம், அனுதினமும் கண்ணீரோடு ஜெபிப்பாராம். The Bible says, Hannah would go to the presence of God. Every day she will cry. Every day she will cry. When we read the chapter, the following word says, when the Lord intervened in our life, தேவனாகிய கர்த்தருடைய வாழ்க்கையில குறுக்கிடும் போது, காரியங்கள் தலைகளாய் மாறும்போது, வேதம் சொல்லுகிறது, அவர் துக்க முகமாய் இருக்கவில்லையா? ஆமென். ஹalleluya. வேதம் சொல்லுகிறது, அவர் துக்க முகமாய் இருக்கவில்லையா? She was not sorrowful anymore because she met the Lord in the temple. கர்த்தருடைய பிரசன்னத்தை உணர்ந்தபடினால, கர்த்தர் அவருக்கு பதில் கொடுத்தபடினால, ஆண்டவரை கர்த்தரை அவர் ஸ்தோத்திரம் பண்ணினாராம். ஆமென். ஆமென். கர்த்தருடைய வசனம் மிகவும் அழகாய் சொல்லுகிறது, சீயோனிலே என் அஸ்திவாரம் அவர் கிறிஸ்துவே, அவர் நான் என்று நான் நம்புகிற அவரை கண்மலை. ஹalleluya. He is a rock. He is the rock of my salvation. சீயோனிலே என் அஸ்திவாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்று நம்புகிற கண்மலை. சீயோனிலே என் அஸ்திவாரம் கிறிஸ்துவே,
கர்த்தரை நடத்துவார் என்று சொல்லி இந்த காலத்தில் விசுவாசிக்கிற எல்லா கரங்கள் உயர்த்தி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரத்தை எழுப்புவார். நான் விசுவாசிக்கிறவர் என்னவர் என்று சொல்லி எல்லாரும் என்று சொல்றார். அறிந்திருக்கிற ஆண்டவரே, I know whom I believe, whom I receive, who I follow. ஆண்டவர் யார் என்று சொல்லி அறிந்திருக்கிறேன். அவர் என்னை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். அவர் என்னை நடத்துவார் என்று சொல்கிறவர். கரங்களை வைத்து ஆண்டவருக்கு ஸ்தோத்திரத்தை எழுப்புவோமாக. முடிவு பரியந்தம் அவர் நம்மை நடத்திடுவாராக. முற்றுமா நமக்கு ரட்சிப்பை ஆண்டவர் தருவாரா. முழு ரட்சிப்பு, முழு பாதுகாப்பை கர்த்தர் நமக்கு தருவாரா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தாவீது நம்பியிருந்தான். நாம் விசுவாசிக்கிறவன் யார் என்று சொல்லி அவன் நம்பியிருந்தான். அவருடைய கரங்களிலே ஒன்றுமே இல்லை. அவருடைய கரங்களிலே ஒன்றுமே இல்லாமல் இருந்த ஒரு சூழ்நிலையை நான் பார்க்கின்றோம். வெறும் ஒரு கவனம் தான் நம் கையில் இருந்தது. David knew whom he was trusting, whom he trust, whom he believed, and yet nothing but a sling. The following verse that says, so the following verses that we read, the Bible says, the sling that he had in his hand is gone. Goliath's head was there in his hand. Amen. Hallelujah. வேதம் சொல்லுகிறது, கொஞ்சம் வசனங்கள் வாசிக்கும் போது கவலைதான் அவருடைய கரங்களில் இருந்ததாம். சில வசனங்களுக்கு பின்னர் வாசிக்கும் போது கர்த்தருடைய வசனம் விதமாய் சொல்லுகிறது, கோலியாத்துடைய தலை அவன் கரங்களிலே இருந்ததாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எது நம்மை காக்குகின்றதோ, எது நம்மை அச்சுறுத்துகின்றதோ, எது நம்மை அவிதமாய் நம்மை பயமுறுத்துகின்றதோ அவைகளை கர்த்தருடைய கரங்களிலே தரப்போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Things that is threatening us, things that are creating fear in us, the Bible says the Lord will give them in our hands and we will be triumphant and we will be victorious. Hallelujah, hallelujah. பயப்படுத்துகிற எந்த காரியங்களாக இருந்தாலும், அச்சுறுத்துகிற எந்த காரியங்களாக இருந்தாலும், நம்மை ஸ்தம்பித்து நிறுத்துகிற எந்த காரியங்களாக இருந்தாலும் கர்த்தருடைய கரங்களிலே தருவாராம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் முற்றுமாய் நம்மை நடத்துவாராம், முற்றுமாய் நம்மை ரட்சிப்பாராம். ஹல்லேலூயா. His salvation is complete, His protection is awesome. Let us worship Him this morning. கரங்களை உயர்த்தி சொல்லுவோம், ஆண்டவரே நான் விசுவாசிக்கிறவர் என்ன என்று சொல்லி நான் அறிந்திருக்கிறேன். I know whom I believe this morning. My trust is in you, my hope is in you, Lord. Hallelujah. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கொஞ்ச நேரம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே அவரை பண்ணி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நான் விசுவாசிக்கிறவன் யார் என்று சொல்லி அறிந்திருக்கிறேன் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன். நானே தேவன் என்று சொல்லி எங்களுக்கு நிரூபித்து காண்பித்த
trust in you, confidence in you, the hope in you, Lord. Oh Jesus, we praise you, Lord. இந்த காலங்களிலும் கர்த்தருக்கு சொல்லுவோமா, ஒருவராய் அற்புதங்களை செய்கிறவரே, எங்களுடைய வாழ்க்கையில் இந்த காலங்களை செய்யும்படியாய் எங்களுடைய வீடுகளிலே உம்மை நாங்கள் அழைக்கிறோம் ஆண்டவரே. The Lord who is mighty in battle, you will do miracles, O God. Oh, we praise you, praise you, Jesus, hallelujah. God gave promise to Abraham. He said, I will bless you and I will multiply you. ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொன்னார், உன்னை நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை நான் பெருக பண்ணுவேன். ஈசாக்குக்கும் ஆண்டவர் வாக்குத்தத்தத்தை கொடுத்தார், உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை பெருக பண்ணுவேன். To Isaac he says, I will bless you and I will multiply you. But unto Jacob he says, I will bless you and I will multiply you until I accomplish what I have intended to do for your father, intended to do for your forefather. Until then, I will not leave you and I will not forsake you. யாக்கோபே, உடைய தாத்தாவாகிய ஆபிரகாமுக்கும் உடைய தகப்பனாகிய ஈசாக்குக்கும் கொடுத்த வாக்குத்தத்தத்தை உனக்கு நான் தருகிறேன். இந்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேற வரைக்குமாய் நான் உன்னோடு கூட இருப்பேன். நான் உன்னோடு கூட இருப்பேன். I will be with you until these promises to be fulfilled in your life, Jacob. Oh, யாக்கோபின் தேவனே, நான் ஒருபோதும் உன்னை கைவிடுவதும் இல்லை, உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. நான் சொன்னதை செய்யும் வரைக்குமாய் உன்னை விட்டு நான் விலகுவதும் இல்லை, உன்னை விட்டு கைவிடுவதும் இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வாக்குத்தத்தத்துக்காக ஸ்தோத்திரம் பண்ணி கண்களை மூடி கர்த்தருடைய பிரசன்னத்திலே இந்த காலவேளை சொல்லுவோம், ஆண்டவரே இந்த வாக்குத்தத்தத்துக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே உம்முடைய வாக்குத்தத்தத்துக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம் என்று சொல்லி கர்த்தருடைய பிரசன்னத்திலே இந்த காலவேளை சொல்லுவோமா. Oh
equivalent to us, Lord. Until you fulfill those promises in our lives, you will never leave us and never forsake us, Lord. that you are with us. We are not alone, O God. ஆண்டவரே, நாங்கள் தனியா இல்ல ஆண்டவரே. நீர் எங்களோடு கூட இருக்கிறீர் ஆண்டவரே. We look up to you. We look forward to you, Lord. ஆண்டவரே, உம்மை நாங்கள் மேன்மைப்படுத்தி பார்க்கிறோம். உம்மை நாங்கள் வழிநடத்தவும் பார்க்கிறோம். ஆராதனை கர்த்தராகிய தேவன் மகிமைப்படும்படியா எங்களை அர்ப்பணிக்கிறோம், எங்களை தருகிறோம். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த கால வேளையிலே எங்களோடு சேர்ந்து ஆராதித்த எல்லா தேவ பிள்ளைகளுக்கும் நாங்கள் நன்றியும் ஸ்தோத்திரத்தை செலுத்திக் கொடுக்கின்றோம். I want to thank you very much for joining us this morning in our praise and worship. Our God is a great God. He is a good God. தேவனாகிய கர்த்தர் மகத்துவமுள்ளவரும் நல்லவராய் இருக்கிறபடினால அவருக்கு எல்லா துதியும் கனமும் மகிமை உண்டாகிறதாக. ஹalleluya.
ஹல்லேலூயா விடுதலையா கர்த்தர் ஆராதிக்க இந்த காலங்களிலே கர்த்தர் நமக்கு கிருபை தந்தபடியால் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இன்னும் தொடர்ந்து நம் ஜெபத்திலே நாம் தரித்திருக்கும் போது கர்த்தராகிய தேவன் அவர் என்ன சொன்னாரோ அது நிறைவேற வரைக்கும் நம்மோடு கூட இருக்கிறார். whatever he has promised us he will fulfill. Until then he will be with us and he will guide us and he will lead us. Amen. Hallelujah. இந்த காலவெளியில் கர்த்தருடைய வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். இந்த வசனத்தை வாசிக்கும் போது இந்த வேத பகுதியை திறந்து வைத்துக் கொள்ளும்படி உங்களை கேட்டுக்கொள்கின்றேன். பிரதர் சுதா முன்பதாக வந்து கர்த்தருடைய வசனத்தை வாசிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். சங்கீதம் 146 வசனங்கள் 1 கடைசி வரை. அல்லேலூயா, என் ஆத்துமாவே கர்த்தரை துதி. நான் உயிரோடு இருக்கும் மட்டும் கர்த்தரை துதிப்பேன். நான் உள்ளளவும் என் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன். பிரபுக்களையும் ரட்சிக்க பிராணி இல்லாத மனுபுத்திரையும் நம்பாதேயுங்கள். அவனுடைய ஆவி பிரியும், அவன் தன் மண்ணுக்கு திரும்புவான். அந்நாளிலே அவன் யோசனைகள் அழிந்து போகும். யாக்கோபின் தேவனை தன் துணையாக கொண்டிருந்து தன் தேவனாகிய கர்த்தர் மேல் நம்பிக்கையை வைக்கிறவன் பாக்கியவான். அவர் வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் அவைகளுள்ளவைகள் யாவையும் உண்டாக்கினவர். அவர் என்றென்றைக்கும் உண்மையை காக்கிறவர். அவர் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் செய்கிறார். பசியாய் இருக்கிறவர்களுக்கு ஆதாரம் கொடுக்கிறார். கட்டுண்டவர்களை கர்த்தர் விடுதலையாக்குகிறார். குருடரின் கண்களை கர்த்தர் திறக்கிறார். மடங்கடிக்கப்பட்டவர்களை கர்த்தர் தூக்கி விடுகிறார். நீதிமன்களை கர்த்தர் சிநேகிக்கிறார். பரதேசிகளை கர்த்தர் காப்பாற்றுகிறார். அவர் திக்கற்ற பிள்ளையையும் விதவையும் ஆதரிக்கிறார். துன்மார்க்கரின் வழியையோ கவிழ்த்து போடுகிறார். கர்த்தர் சதா காலங்களிலும் அரசாளுகிறார். சீயோனே, உன் தேவன் தலைமுறை தலைமுறையாகவும் ராஜரீகம் பண்ணுகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. நம் கண்களை மூடி நம்ம தொடர்ந்து நம்ம ஜெபிக்க போகின்றோம். நம்ம ஏற்கனவே நாம் ஜெபித்துக் கொண்டு வருகிறோம். We've been praying for our nation. We've been praying for our state and our places where we are living in. இந்த நாட்களில் வசித்து வருகிறதான இடங்களிலும் நம்முடைய நாடுக்காகவும் நம்முடைய பல தேசங்களுக்காக நாம் ஜெபித்துக் கொண்டு வருகின்றோம். இந்த கொரோனா தாக்குதலினால் அநேகர் பாதிக்கப்பட்டிருப்பதை நாம் அறிந்திருக்கின்றோம். இந்த காலவேளையில் தொடர்ந்து நம்ம ஜெபிக்க போகிறோம். எல்லா கரங்களை உயர்த்தி நம்ம ஜெபிக்க போகின்றோம். ஆண்டவரே, இன்னும் தொடர்ந்து நீர் என்ன சித்தம் கொண்டிருக்கிறீரோ உடைய செயல்களை ஆண்டவரே உடைய பிள்ளைகளின் மத்தியில் நீர் காட்டும் என்று சொல்லி, Lord, what is your purpose? What is your will? Speak to us, Lord. Speak to us. Some of us are not able to understand. ஆண்டவரே, சிலர் எங்களுக்கு புரியாமல் இருக்கிற ஒரு சூழ்நிலையில் தேவனாகிய கர்த்தாவே, இந்த சூழ்நிலையிலும் நீர் இறங்கும்படியாய் உங்களை நான் அழைக்கிறேன் என்று சொல்லி கர்த்தருடைய சன்னிதானத்திலே ஜெபிக்கும்படியாய் இந்த காலவேளை உங்களை கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தராகிய தேவன் எழும்ப வேண்டும். இந்திய தேசத்துல தேவனாகிய கர்த்தர் எழும்ப வேண்டும். கர்நாடக தேவனாக கர்த்தர் எழுத வேண்டும். உலக நாடுகள் எல்லாம் கர்த்தர் எழுந்தருள வேண்டும். கர்த்தர் எழுந்தருளும் போது விரோதிகள் சிதறடிக்கப்படுவார்களாம். Arise, O God, arise in our nation, arise in our state, arise in countries around us, Lord. Hallelujah. When God arises and the enemies will be scattered. இந்த தேவனாகிய கர்த்தர் எழும்பும்போது விரோதிகள் சிதறடிக்கப்படுவார்களாம். சியோனுக்கு தயை காண்பிக்கும்படியாய் கர்த்தர் எழும்புகின்றாராம். To show favor to Zion. ஆண்டவரே, உம்முடைய கிருபையினால் உம்முடைய கிருபை காண்பிக்கும்படியாய் நீர் எழும்பும் ஆண்டவரே. உம்முடைய கிருபை காண்பிக்கும்படியாய் எழும்பும் ஆண்டவரே. God arises so that he will favor Zion. Hallelujah. சியோனுக்கு தயை காண்பிக்கும்படியாய், சியோனுக்கு நியாயத்தை தீர்க்கும்படியாய், தேவ பிள்ளைகளுக்கு நியாயத்தை தீர்க்கும்படியாய். Hallelujah. In order to bring justice, arise, O God. Arise, O Lord. Hallelujah. எல்லாம் ஜெபிக்கும் போது சிஸ்டர் யசோதா அவர்கள் முன்பதாக வந்து ஜெபிப்பார்கள். கர்த்தராகிய தேவன் தாமே இறங்கும்படியாய், இந்த சூழ்நிலையில் தேவனாகிய கர்த்தர் மகிமைப்படும்படியாய் எல்லாம் ஜெபிங்க. கண்களை மூடி எல்லாம் ஜெபிக்கும் போது சிஸ்டர் யசோதா அவர்கள் ஜெபிக்கும்படியாய் கேட்டுக்கொள்கிறேன். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ರಾಜ ಶ್ರೀಗಳ ಮಧ್ಯೆ ವಾಸಮಡ ದೇವನೇ ವಂದನೆ. ರಾಜ ಪರಿಶುದ್ಧ ದೇವನೇ ಸ್ತೋತ್ರ. ದೇವಾದ ದೇವನೇ ಸ್ತೋತ್ರ. ಕರ್ತಾದಿ ಕರ್ತನೇ ಸ್ತೋತ್ರ. ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಅಪ್ಪ, ಈ ಒಳ್ಳೆ ಕೊಟ್ಟೆ ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರ. ರಾಜ ಒಳ್ಳೆ ಕಾರ್ಯ ಮಾಡ ದೇವನೇ ಅಪ್ಪ. ಈ ವೇಳೆಯಲ್ಲಿ ಕರ್ತನೆ ಅಪ್ಪ, ನಮ್ಮ ಭಾರತ ದೇಶದಲ್ಲಿ ಸ್ವಾಮಿ ಸ್ತೋತ್ರ. ರಾಜ ಅನ್ಕೊಂಡ್ರೆ ಕೊರೆಯನ್ನು ಕೂಡ ಕರ್ತನೆ ಸ್ತೋತ್ರ. ರಾಜ ಸಂಪೂರ್ಣ ಬಿಡುಗಡೆ ಕೊಡಬೇಕಂತ ಮರಣ ಸ್ತೋತ್ರ. ದಯ
ದಯಪಾಲಿಸಿ ಕರ್ತನೆ ಸ್ತೋತ್ರ ರಾಜ. ಎಷ್ಟೋ ಜನ ಕರ್ತನೆ ಸ್ವಾಮಿ ಅಪ್ಪ ಉಪವಾಸಗಳು ಪ್ರಾರ್ಥಿಸಿಕೊಳ್ಳುತ್ತದೆ ರಾಜ. ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಅಪ್ಪ ಸಂಪೂರ್ಣವಾಗಿ ಬಿಡುಗಡೆ ಕೊಡು, ಬಿಡುಗಡೆ ನಾಯಕನೇ, ಶಾಂತಿದಾಯಕನೇ ಅಪ್ಪ ಸ್ತೋತ್ರ ರಾಜ. ಈ ಕೊರೋನಾ ವೈರಸ್ ಕರ್ತನೆ ಒಬ್ಬರಿಗೊಬ್ಬರು ಅಂಟು ರೋಗವನ್ನು ಯೇಸು ನಾಮದಲ್ಲಿ ಬಿಡುಗಡೆ ಕೊಟ್ಟು ರಾಜ ಅಪ್ಪ ಸುಷೇಮನ್ನು ಕೊಡು ರಾಜ. ವಾಕ್ಯ ಕೊಟ್ಟಿದ್ದೀಯ ಸ್ವಾಮಿ ಸ್ತೋತ್ರ ರಾಜ. ನನ್ನವರು ತಿಳಿಸಿಕೊಂಡು ನನ್ನ ಪ್ರಜೆಗಳು ತಮ್ಮನ್ನು ತಗ್ಗಿಸಿಕೊಂಡು ಕೆಟ್ಟ ನಡೆದಲ್ಲಿ ಬಿಟ್ಟಿರಿಕೊಂಡು ಪ್ರಾರ್ಥಿಸುವುದಾದರೆ ಪರಲೋಕದಲ್ಲಿ ಆಲಿಸಿ ಪಾಪವನ್ನು ಕ್ಷಮಿಸಿ ಅವರಿಗೆ ಅವರ ದೇಶಕ್ಕೆ ಸುಷೇಮನ್ನು ಕೊಡ್ತೀನಿ ಅಂತ ವಾಗ್ದಾನ ಕೊಟ್ಟ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಅಪ್ಪ ಈ ವೇಳೆಯಲ್ಲಿ ಕರ್ತನೆ ಸ್ತೋತ್ರ ರಾಜ. ಈ ಕೊರೋನಾ ವೈರಸ್ ಇಂದ ಬಿಡುಗಡೆ ಕೊಡು ಕರ್ತನೆ ಸ್ತೋತ್ರ ರಾಜ. ಅಪ್ಪ ಎಲ್ಲ ಆತ್ಮಗಳು ಕರ್ತನೆ ಅದಪ್ಪ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಇದ್ರ ಮೂಲಕ ರಾಜ ರಕ್ಷಣೆ ಒಂದು ಮಕ್ಕಳನ್ನು ಮಾರ್ಪಡಿಸು ಕರ್ತನೆ ಸ್ತೋತ್ರ ರಾಜ. ಒಂದೊಂದು ಆತ್ಮ ಮನಸ್ಸನ್ನು ಕ್ರಿಯೆ ಮಾಡು ರಾಜ. ಇದು ಕಡಿಸಿ ಕಾಲವಾಗಿದೆ ಕರ್ತನೆ. ಇದ್ರ ಮೂಲಕ ಆಗಿ ಕರ್ತನೆ ಎಲ್ಲರೂ ಆತ್ಮ ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿರೋ ರಾಜ ಸ್ತೋತ್ರ ರಾಜ. ನಮ್ಮ ದೇಶದಲ್ಲಿ ಕರ್ತನೆ ಕೊರೋನಾ ವೈರಸ್ ಸಂಪೂರ್ಣ ಬಿಡುಗಡೆ ಕೊಡು ಕರ್ತನೆ ಸ್ತೋತ್ರ ರಾಜ. ಅದ್ಭುತ ದಿವಸದಿಂದ ರಾಜ ನಮ್ಮ ದೇಶದಲ್ಲಿ ಸುಕ್ಷೇಮ ಕೊಟ್ಟು ಕರ್ತನೆ ಅಪ್ಪ ಎಷ್ಟೋ ನಷ್ಟಗಳು ಅಪ್ಪ ಸ್ತೋತ್ರ ರಾಜ. ಅಪ್ಪ ಮಕ್ಕಳು ಎಷ್ಟೋ ಜನ ಪಾಪ ಕರ್ತನೆ ಅಪ್ಪ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಊಟಕ್ಕಿದ್ರೆ ರಾಜ ಈಸ ಹಣ ಇಲ್ಲದ್ರೆ ಕರ್ತನೆ ಎಷ್ಟೋ ಕಷ್ಟಗಳು ಕೊಡ್ತಾ ಇದ್ರೆ ರಾಜ. ಇದರಿಂದ ಕರ್ತನೆ ಅಪ್ಪ ಮನಮುರುಗ ದೈವ ಮೇಲಿನ ಬೇರೆ ಪಟ್ಟ ಸ್ವಾಮಿ ಪರಿಶುಭವಾದ ರಕ್ತದಿಂದ ಕರ್ತನೆ ಅಪ್ಪ ನೀವು ಎಲ್ಲರಿಗೂ ಸುಕ್ಷೇಮ ಕೊಟ್ಟು ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಈ ಕೊರೋನಾ ವೈರಸ್ ಸಂಪೂರ್ಣ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ತಲುಪಿಸಬೇಕಂತ ನೀವು ಮರಡುತ್ತೇನೆ ಸ್ತೋತ್ರ ರಾಜ. ಅಪ್ಪ ಅದಕ್ಕೆ ಬೇಕಾದ ಸ್ವಾಮಿ ಮನುಷ್ಯನಿಗೆ ತಯಾರಿಸಿ ಸಹಾಯ ಜ್ಞಾನ ಕೊಡು ಸ್ವಾಮಿ. ಜ್ಞಾನದಾಯಕನೇ ಸ್ತೋತ್ರ. ಅದ್ಭುತ ದಿವಸನಿಗೆ ರಾಜ ಅಪ್ಪ ಮನುಷ್ಯನ ಕಣ್ಣಿದ್ದು ಕರ್ತನೆ ಯೇಸು ನಾಮದಲ್ಲಿ ರಾಜ ಅದ್ಭುತ ದಿವಸದಲ್ಲಿ ರಾಜ ಸಂಪೂರ್ಣ ಬಿಡುಗಡೆ ಕೊಟ್ಟು ರಾಜ ಅಪ್ಪ ಎಲ್ಲ ಮಕ್ಕಳು ಕರ್ತನೆ ನಿಮ್ಮನ್ನ ಆರಸ ಮಕ್ಕಳಿಗೆ ಮಾರ್ಪಡಿಸಬೇಕಾಗಿ ಸ್ತೋತ್ರ ದೇವನೇ ಸ್ತೋತ್ರ ರಾಜ. ಅಪ್ಪ ನೀವು ಸುಕ್ಷೇಮ ಕೊಟ್ಟಬೇಕಾಗಿ ಒಂದನೇ ರಾಜ ಅಪ್ಪ ಅದ್ಭುತ ದಿವಸ ನೀವು ಮಾಡೋದಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರ ಕರ್ತನೆ. ಕೊರೆಯಿಂದ ಬಿಡುಗಡೆ ಕೊಟ್ಟಿದ್ದಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರ. ಸುಕ್ಷೇಮವನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರ ರಾಜ. ಅಪ್ಪ ನಮ್ಮ ದೇಶವನ್ನು ಕರ್ತನೆ ಹೆಚ್ಚೆಚ್ಚು ಕರ್ತನೆ ಅಭಿವೃದ್ಧಿಪಡಿಸ ರಾಜ. ಅಪ್ಪ ವಿಶೇಷ ಕರ್ತನೆ ಸ್ವಾಮಿ ಅಪ್ಪ ಭಾರತ ದೇಶ ಆಳುವ ಅಧಿಕಾರಿಗಳನ್ನು ಕರ್ತನೆ ಮುಟ್ಟು ರಾಜ. ಅಪ್ಪ ನೀತಿವಂತರ ನ್ಯಾಯವಂತರಾಗಿ ನಡೆಸ ಮಕ್ಕಳಿಗೆ ಮಾರ್ಪಡಿಸ ಕರ್ತನೆ ಅಪ್ಪ ವಿಶೇಷ ನಮ್ಮ ಭಾರತ ದೇಶದಲ್ಲಿ ಕರ್ತನೆ ಅಪ್ಪ ಈ ಮದ್ಯಪಾನ ಕುಡಿಯ ಆತ್ಮಗಳನ್ನು ಹೆಸರು ನಮ್ಮ ಸಂಪೂರ್ಣ ಕರ್ತನೆ ಅದರಿಂದ ಅಂಗಡಿಗಳನ್ನು ಮುಚ್ಚಕ್ಕೆ ಸಹಾಯ ಮಾಡು ರಾಜ. ಮದ್ಯಪಾನ ಅಂಗಡಿಗಳು ಕರ್ತನೆ ಹೆಸರು ನಾವು ಮುಚ್ಚಲ್ಪಡಲಿ ಕರ್ತನೆ ಸ್ತೋತ್ರ ರಾಜ. ಅದ್ಭುತ ದಿವಸದಿಂದ ರಾಜ ಈ ಕೊರೋನಾ ವೈರಸ್ ಇಂದ ಕರ್ತನೆ ಅಪ್ಪ ಎಷ್ಟೋ ಮಕ್ಕಳು ಕರ್ತನೆ ಅಪ್ಪ ಈ ಮದ್ಯಪಾನ ಬಿಟ್ಟು ಕರ್ತನೆ ನಿಮ್ಮನ್ನ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಹೊರದುಕೊಂಡು ನಿಮ್ಮ ಸಾಕ್ಷರ ಮಕ್ಕಳನ್ನು ಮಾರ್ಪಡಿಸ್ಕೊಬೇಕಾಗಿ ಒಂದನೇ ರಾಜ ಅಪ್ಪ ಸ್ತೋತ್ರ ರಾಜ. ಒಂದನೇ ಕರ್ತನೆ ಸ್ತೋತ್ರ ರಾಜ. ನೀವು ಮಾಡೋ ಉಪಕಾರಗಳಿಗಾಗಿ ಸ್ತೋತ್ರ. ಪ್ರಾರ್ಥನೆಗೆ ಕೊಟ್ಟ ದೇವನೇ ಸ್ತೋತ್ರ ರಾಜ. ವಿಶೇಷ ಕರ್ತನೆಪ್ಪ ನಮ್ಮ ಚರ್ಚಲ್ಲಿ ಕರ್ತನಪ್ಪ ಲೋಕ ಸತ್ಸಂಗ ಗಾಡ್ ಚರ್ಚಲ್ಲಿ ಕರ್ತನೆ ಮಾಡುವ ಒಂದೊಂದು ಸ್ವಾಮಿ ಕಟ್ಟಲಿನ ಆಶ್ವಾಸ ಕರ್ತನೆ ಸ್ತೋತ್ರ ರಾಜ. ಸ್ತೋತ್ರ ಕರ್ತನೆ ಸ್ತೋತ್ರ ರಾಜ. ಅಪ್ಪ ಅದ್ಭುತ ದಿವಸದಿಗೆ ರಾಜ ಹೇಳುವಾದ ಆತ್ಮಗಳು ಕರ್ತನೆ ಆಶೀರ್ವಾದವನ್ನು ಮಕ್ಕಳನ್ನು ಮಾರ್ಪಡಿಸ ರಾಜ. ಈ ಆಹಾರದಲ್ಲಿ ಯಾರ್ಯಾರೆಲ್ಲ ನೋಡ್ತಾರ ಅಪ್ಪ ಸ್ತೋತ್ರ ರಾಜ ಎಲ್ಲರೂ ಅಪ್ಪ ಹೇಳುವಾಗಿ ಆಶೀರ್ವಾದವನ್ನು ಮಕ್ಕಳಿಗೆ ಮಾರ್ಪಡಿಸ ಕರ್ತನೆ ಸ್ತೋತ್ರ ರಾಜ. ಅದ್ಭುತ ದಿವಸದಿಗೆ ರಾಜ ನಮ್ಮ ಮಾಡೋ ಪ್ರಾರ್ಥನೆ ಎಲ್ಲರಿಗೂ ಅಪ್ಪ ಉಪಯೋಗವಾಗಿರ್ಲಿ ಕರ್ತನೆ. ನಮ್ಮ ಮಾಡೋ ಪ್ರಾರ್ಥನೆ ಏನೋ ಕಾಣಲ್ಲ ಸ್ವಾಮಿ. ದೇವರ ಭಯ ಜ್ಞಾನದ ಮಾಡೋ ಮಕ್ಕಳು ಸ್ವಾಮಿ ಅಪ್ಪ ಒಬ್ಬೊಬ್ಬರು ಕೂಡ ಕರ್ತನೆ ಅಪ್ಪ ಸಮಾಧಾನ ಶಾಂತಿಯಿಂದ ಇರೋ ಮಕ್ಕಳಿಗೆ ಮಾರ್ಪಡಿಸ ಕರ್ತನೆ ಸ್ತೋತ್ರ ರಾಜ. ಅಪ್ಪ ಈ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಆರಾಧನೆ ಎಲ್ಲರಿಗೂ ಆಶೀರ್ವಾದಗಿರೋ ನಿಮ್ಗೆ ಸಹಾಯ ಮಾಡೋ ರಾಜ. ಅಪ್ಪ ಎಲ್ಲ ಕುಂದು ಕೊರತೆಗಳಲ್ಲಿ ಸ್ವಾಮಿ ಮಕ್ಕಳಿಗೆ ಅನುಗ್ರಹಿಸ ಕರ್ತನೆ ಒಬ್ಬೊಬ್ಬರು ಕೂಡ ಕರ್ತನೆ ಸ್ತೋತ್ರ ರಾಜ. ನಿನ್ನ ಆಶೀರ್ವಾದ ನಿಮ್ಗೆ ಮರಡುತ್ತೇನೆ ಸ್ತೋತ್ರ ರಾಜ. ನಿನ್ನ ನಾಮ ಮಾತ್ರ ಮಗಿಮೇಲೆ ಕರ್ತನೆ ಸ್ತೋತ್ರ ರಾಜ. ಎಲ್ಲ ಕಾಣತೆ ಗೌರವ ನಿಮ್ಮೊಬ್ಬರಿಗೆ ಸ್ವಾಮಿ. ಪ್ರಾರ್ಥನೆಗೆ ಕೊಟ್ಟಕ್ಕೆ ಸ್ತೋತ್ರ. ಎಲ್ಲ ಕಾಣತೆ ಗೌರವ ನಿಮ್ಮೊಬ್ಬರಿಗೆ ಸ್ವಾಮಿ. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತು ನಾಮದಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತೇನೆ ಒಳ್ಳೆ ತಂದೆ ஆமென். 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 உட்கார்ந்து இப்பொழுது ஒரு பாடலை பாட போறோம். சின்ன ஒரு கோரஸ் நம்ம பாட போறோம். கர்த்தருக்காக ஒருவேளை காணிக்கை தசமாவளை தர வேண்டுகிறவர்கள் மேலே பேங்க்குடைய டீடைல்ஸ் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர்களுக்கு நீங்க செலுத்தும்படி உங்களை நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். This is the time that we would like to sing a song during which you will give his tithe and offerings unto God. The bank account number is displayed on the screen. I would like you to kindly make an effort to do that. God bless you. Hallelujah.
Lord. இந்த காலவேளையிலும் கர்த்தருடைய செய்தியை நாம் கேட்கும்படியாக இருக்கின்றோம். கர்த்தருடைய செய்திக்கு நம்ம விட்டு கொடுப்போமாக. Let us release ourselves into the presence of God. Give your life to God this morning and to the word of the Lord this day. God will speak to us. இந்த காலவேளையிலும் கர்த்தருடைய வசனத்துக்கு நாம் விட்டு கொடுக்கும்போது கர்த்தராகிய தேவன் நம்மோடு பேசுகிறார். ரெவரண்ட் ஜேம்ஸ் வில்சன் அவர்கள் முன்பதாக வந்து கர்த்தருடைய வசனத்தை பேசும்படியாக நினைக்கிறேன். I want to invite Reverend James Wilson to come forward and deliver God's word. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தினால் அனைவருக்கும் என் அன்பான வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்கிறேன். கர்த்தருடைய மகாபெரிய கிருபையினாலே கர்த்தர் இம்மட்டும் நாம் அனைவரையும் பாதுகாத்து வந்த எல்லா கொள்ளைமையிலிருந்தும் தேவன் தப்புவித்து அவருடைய கிருபையினாலும் இரக்கத்தினாலும் முடிசூட்டி கர்த்தர் நம்மை காத்து வந்தார். அவர் இன்றைக்கு மாத்திரமல்ல, இனி வரும் நாட்களில் கூட தேவன் நம்மை காத்துக் கொள்வார், நம்மை ஆசீர்வதிப்பார், நம்மை பலப்படுத்துவார். விசுவாசாகிய நீங்கள் தைரியத்தோடு கூட நாம் ஆண்டவருக்காக நிற்க வேண்டும். சோதனையில் விழுந்து விடக்கூடாது. கர்த்தருக்குள் தைரியமாக இருந்து நாம் இந்த நாட்டிலே விசுவாசத்தையும் அன்பையும் நாம் வெளிப்படுத்துவோம். கர்த்ததாமே உங்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்காக நாம் அதிகமாய் ஜெபிக்கின்றோம். இந்த நாளிலும் கூட தேவனுடைய செய்தியை கொடுக்கும்படியாய் தேவன் கொடுத்த வெளியேற பெற்ற தருணத்துக்காய் கர்த்தருக்கு நான் நன்றி சொல்கிறேன். நாம் தேவனுடைய செய்திக்கு நேராய் நாம் கடந்து போகும் முன்பாக தேவனுடைய வசனத்திலிருந்து நாம் 2 வசனங்களை நாம் கவனிப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 6-7 வசனங்களை நாம் வாசிப்போம். 2 காசுக்கு 5 அடைக்கலான் குருவிகளை விற்கிறாள் அல்லவா? அவைகளில் ஒன்றாகிலும் தேவனால் மறக்கப்படுகிறதில்லை. உங்கள் தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. ஆகையால் பயப்படாதீர்கள். அநேகம் அடைக்கலான் குருவிகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷர்களாய் இருக்கிறீர்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் பயப்பட்டு கொண்டிருக்கிற மக்களை பார்த்து அவர் சொல்லுகிறார். இந்த நாளிலே நான் உங்களுக்கு பேச வேண்டிய தலைப்பு என்னவென்றால், நீங்கள் வெளியேற பெற்றவர்கள், நீங்கள் விசேஷமானவர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகவே நீங்களும் நானும் உண்மையாகவே தேவனுடைய பார்வையிலே வெளியேற பெற்றவர்கள். You are precious in the sight of God. ஏன் தேவனுடைய பார்வையிலே நாம் அவ்வளவு வெளியேற பெற்றவர்கள்? அதற்கு முதலாவது காரணம், தேவன் நம்மை அவருடைய சாயலை சிருஷ்டித்திருக்கிறார். ஒரு தேவதூதனை போலவோ ஆண்டவர் கேராபீன்களை போலவோ அல்ல, அவருடைய சாயலின் பிரகாரமாய் நம்மை சிருஷ்டித்தார். அப்படியே ஆண்டவர் சிருஷ்டித்த நம்மை ஆண்டவர் அவர் சிருஷ்டிகளுக்கு மேலாகவே நம்மை உயர்த்தி வைக்க விரும்பினார். ஆனால் மனுஷன் பாவம் செய்ததினாலே அவன் அந்த கிருபையை இழந்து போனான், பாவத்திலே விழுந்து போனான். ஆனால் தேவன் அவர் அன்புள்ளவராக கிருபையுள்ளவராக இருந்து நம்மை அப்படியே பாவத்திலே அழிந்து போகும்படி, அவருடைய சாயலை முற்றிலுமாய் இழந்து போகும்படி தேவன் நம்மை விட்டுவிடவில்லை. தேவனுடைய திட்டம் என்னவென்றால், நாம் மீண்டும் மீண்டும் எந்த பாவத்தினால் வஞ்சிக்கப்பட்டு பிசாசினாலே சோதிக்கப்பட்டு அந்த சோதனையிலே விழுந்து போய் நாம் தேவனுடைய சாயலை இழந்து போனோமோ, அந்த சாயலை மீண்டுமாக நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அந்த அருமையான இயேசு நமக்காக மனுஷனாகி இந்த பூமியிலே வந்து நமக்காக பாடுபட்டு நம்முடைய பாவத்தை சுமந்து அக்கிரமத்தை சுமந்து அவர் நமக்காக ஜீவனை கொடுத்தார். சிலுவிலே மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். இன்றைக்கு பிதாவுடைய வரது வாரிசலை பெற்றிருக்கிறார். ஆகவே தேவனுடைய நோக்கம் என்ன? இழந்து போன தேவ சாயலை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். மீண்டுமாக ஆண்டவருடைய பார்வையிலே நாம் விசேஷமானவர்களாக இருந்து அவருடைய ஆளுகையை செய்ய வேண்டும் என்று தேவன் விரும்பி நம்மை ஆண்டவர் உலகத்திலே நம்மை தள்ளிவிடாமல் நம்மை தெரிந்து கொண்டார். அப்ப அநேக மக்கள் இந்த உலகத்திலே பயப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அவருடைய பயம் என்ன? என் வாழ்க்கையிலே நான் ஒன்றுமில்லை, நான் வெறுமையான ஒரு நிலைமையில் இருக்கிறேன். உலகத்திலே எல்லாரும் என்னை தள்ளிவிட்டார்கள்,
தேவனும் என்னை கைவிட்டு விட்டார் என்கிற நிலைமையில இன்னைக்கு மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்காங்க. என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவர் அந்த குருவிகளை பார்த்து அந்த ஜனங்களுக்கு சொன்னார், 2 காசுக்கு 5 அடைக்கலான் குருவிகள் இருக்கிறாங்க. ஆனால் ஒரு குருவி கூட தேவனால் மறக்கப்படுவதில்லை. அந்த ஒரு குருவியை கூட தேவன் நினைவுள்ளவராக இருக்கிறார். இன்னொரு டிரான்ஸ்லேஷன் வாசிக்கிறோம், அந்த ஒரு குருவியை கூட பிதாவின் சித்தம் இல்லாதபடிக்கு அந்த குருவியை அடித்து கீழே விழத்தள்ள முடியாது. ஒருவேளை நீங்களும் நானும் நினைக்கலாம், ஐயோ அந்த குருவிக்கு என்ன வேல்யூ இருக்கு? இப்போ 2 காசுக்கு 4 அடைக்கலான் குருவி தான் நம்ம கணக்கு போட்டா வரும். அதுல 2 காசுக்கு 5 அடைக்கலான் குருவி என்றால், அப்படி என்றால் ஒரு குருவியினுடைய விலை அதுக்கு மதிப்பு கிடையாது. அது வெளியே அது மதிப்பில்லாத ஒரு குருவி. அன்பியான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் மதிப்பற்ற அந்த குருவியை கூட அவர் மறப்பதில்லை. God never forgets even the sparrow which has no value. நீங்களும் ஒருவேளை இந்த மதிப்பற்ற குருவியை போல இருக்கலாம். ஒருவேளை மதிப்பற்றவளாக, ஒருவேளை மறக்கப்பட்டவளாக, ஒருவேளை நீங்கள் புறக்கணிக்கப்பட்டவளாக வாழ்ந்து கொண்டிருக்கலாம். 3 காரியங்கள்ல மனுஷர்கள் கவனமா இருக்கிறாங்க. முதலாவது காரியம், மனுஷர்கள் என்னை பார்த்து என்ன நினைப்பாங்க? அது அநேகருக்கு அந்த எண்ணம் இருந்து கொண்டே இருக்கு. இவங்க பார்த்தா என்ன நினைப்பாங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தா என்ன நினைப்பாங்க, எங்களுடைய உறவினர் என்னை பார்த்தாங்கன்னா என்ன நினைப்பாங்க? அது முதலாவது காரியம். 2வது காரியம், என்னை நானே பார்க்கிறேன், என்னை நானே நினைச்சு கொள்கிறேன், என்னை நான் என் சூழ்நிலையை பார்க்கிறேன், என் நிலைமையை பார்க்கிறேன், என் வாழ்க்கையை பார்க்கிறேன், என் குடும்ப ஜீவித்தை பார்க்கிறேன், என் பிள்ளைகளை பார்க்கிறேன், என்னுடைய கணவரை பார்க்கிறேன், என் மனைவியை பார்க்கிறேன் என்று சொல்லி தங்களை தாங்களே பார்த்துக் கொள்றாங்க. இது 2வது ஒரு கூட்டம். 3வது இன்னொரு வகையான மக்கள் என்ன நினைக்கிறாங்க, தேவன் என்னை பற்றி என்ன நினைக்கிறார்? அந்த தேவன் என்னை கூட கைவிட்டு விட்டாரா? என்னை விட்டு விலகி போயிட்டாரா? அவர் என்னை பார்க்கிறது இல்லையே, என்னை கவனிக்கிறது இல்லையே, என்னை விசாரிக்கிறது இல்லையே, எனக்கு எந்த உதவி அவர் செய்கிறது இல்லையே என்று சொல்லி அவள் தேவனை பார்த்து அப்படி பரிதாபப்பட்டு ஆண்டவரை சில நேரங்களில் குற்றம் சொல்றாங்க, குறை சொல்றாங்க, ஆண்டவரை வெறுத்து விடுறாங்க. இது என்ன பைபிள், இது என்ன ஜெபம், இது என்ன ஆலயம் என்று சொல்லி அவள் வெறுத்து விடுறாங்க. ஏதோ ஆண்டவர் தங்களை புறக்கணித்து விட்டார் என்று நினைக்கிற வாழ்க்கையில சூழ்நிலைகளை கஷ்டங்கள் வரும்போது, பிரச்சனைகள் வரும்போது மனுஷன் என்ன நினைக்கிறான், அந்த பிரச்சனைகள் உடனே தீரவில்லை என்றால் அவன் நினைக்கிற விதமாக அந்த பிரச்சனை மாறணும். அவன் எதிர்பார்க்கிற விதமாக இந்த பிரச்சனையை ஆண்டவர் தீர்த்து வைக்கலைன்னா அவங்க என்ன நினைக்கிறான்னு கேட்டா, ஆண்டவனை கைவிட்டு விட்டார். என் அருமையான தேவனுடைய பிள்ளை, இந்த 3 காரியங்களுமே தவறான காரியங்கள். முதலாவது, மனுஷன் என்ன நினைக்கிறான்? ஒருவேளை மனுஷன் உங்களை பார்த்து ஆரம்பத்தில் நல்லவர் என்று சொல்லலாம், அல்லது உங்களை குறித்து கொஞ்சம் பெருமையாய் கூட பேசலாம். ஆனால் அதே மக்கள் அடுத்த சமயத்துல உங்களை கேவலமா கூட பேசுவாங்க. உங்களை பார்த்து முதல்ல ஒரு காரியம் சொல்லுவாங்க, அதுக்கு பின்னால ஒரு காரியம் சொல்லுவாங்க. முகத்துக்கு முன்னால் ஒரு காரியம், முதுக்கு பின்னால் ஒரு காரியம். அதனால மனுஷர்கள் சொல்லுகிற காரியத்தை நாம நினைக்க கூடாது. ஐயோ இவங்க என்ன நினைப்பாங்க சொல்ல நினைக்க கூடாது. ஒருவேளை உங்களுக்கு முன்னால நீங்க ரொம்ப நல்லா இருக்கீங்க, உங்களுக்கு எல்லாமே இருக்குது, அப்படி நல்லா உங்க கணவர் என்ன, உங்க மனைவி என்ன, எல்லாமே நல்லா இருக்கீங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா நீங்க அவங்க நம்பி நிறைய பிரச்சனையை சொல்லும் போதே அவங்க பின்னால போய் மற்றவங்க கிட்ட உங்களை பற்றி ரொம்ப கேவலமா பேசுவாங்க. அவங்க வாழ்க்கை இப்படி இருக்குதா அப்படி இருக்குதான்னு சொல்லி அதை நீங்க கேட்கும் போது உங்க மனம் உடைஞ்சு போகுது. நான் இப்படித்தானே சொன்னேன், அவங்க இப்படியெல்லாம் சொல்லிட்டாங்கன்னு சொல்லி. அதனாலே மனுஷர்கள் உங்களை பற்றி என்ன பேசுறாங்க, என்ன நினைக்கிறாங்க, அதெல்லாம் நீங்க கேட்கவே கூடாது. அது ஒரு காதுல கேட்க விட்டுறணும். 2வது, உங்களை பற்றியே நீங்க நினைக்கிறீங்க. எப்ப பார்த்தாலும் எனக்கு அது இல்லை, எனக்கு வசதி இல்லை, என் புருஷன் இப்படி இருக்கிறாரு, என் பிள்ளைகள் இப்படி இருக்காங்க, சரியான படிப்பு கொடுக்க முடியல, சரியான ஃபீஸ் கட்ட முடியல, எனக்கு சரியான வசதி இல்லை, வருமானம் இல்லை, என் வாழ்க்கையில எந்த விதமான சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை, ஏன்னு இவரை கட்டிட்டேன்னு கூட சொல்லுவீங்க.
அல்லது ஏன் இந்த மனைவியை கட்டினேன்னு சொல்லுவீங்க. அப்படி பல நேரங்கள்ல உங்களை பற்றியே நீங்க நொந்து கொள்வீங்க. உங்களை பற்றியே நீங்க ரொம்ப பரிதாபமான நிலைமையில நீங்க உங்களையே குறை சொல்லிக் கொள்வீங்க. அதுவும் தப்பான காரியம். உங்களை பற்றி நீங்க அப்படியே தாழ்வான முறையில நீங்கள் நினைப்பது மிக மிக தவறான காரியம். அப்படி நினைக்க கூடாது. நம்முடைய வாழ்க்கையிலே நம்ம நம்மளே தாழ்த்திக் கொள்வது என்பது அது மோசமான ஒரு காரியம், தவறாக நினைத்துக் கொள்வது. ஆனா மூன்றாவது, நீங்க ஆண்டவரே சில நேரங்கள்ல நம்ம குறை சொல்றது இல்லையா, அது ரொம்ப தப்பான காரியம். ஆண்டவரை நம்ம இருக்கிற நிலைமையில இருந்து ஆண்டவர் பார்க்க கூடாது. ஆண்டவருடைய பார்வையிலிருந்து நம்ம எப்படி இருக்கிறோம் என்பதுதான் முக்கியமான காரியம். நீங்க ஆண்டவர் சொல்றாரு, ஒரு குருவி, அந்த குருவியினுடைய வாழ்க்கை எப்படி, அந்த குருவினுடைய நிலைமை எப்படி, அந்த குருவி எவ்வளவு நாளைக்கு உலகத்துல வாழும், அது என்ன சம்பாதிக்குது, என்ன உழைக்குது, என்ன பாடுபடுது, ஒன்றுமே கிடையாது. ஆனாலும் கூட அது தேவன் சொல்றாரு, ரொம்ப பார்வையில அந்த குருவி கூட மதிப்புள்ளதுன்னு நான் சொல்றாரு. அந்த குருவி கூட என்னுடைய சித்தத்தின்படிதான் அந்த குருவி அது போகிறது. சித்தம் இல்லாதபடிக்கு யாரும் அந்த குருவியை அடிக்கவும் முடியாது, கீழே வீழ்த்தவும் முடியாது. தேவன் நம்ம எப்படி பார்க்கிறார், நம்ம வெளியேற பெற்றவர்களாய் பார்க்கிறார், அவருடைய பிள்ளைகளாய் பார்க்கிறார், நாம அவருடைய ஜனங்களாய் பார்க்கிறார், அவரே நம்ம தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களாய் பார்க்கிறார், நமக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறார், நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார். அவர் ஒரு ஏஞ்சல் தேவ தூதனுக்காய் செய்கிறார். யாருக்கு செய்யற? ஆண்டவர் செய்தெல்லாம் பார்வையில் என்று கருதக்கூடிய நமக்காக செய்தார். அவர் நமக்காக செய்த காரியத்தை பரலோகத்தில் இருக்க எல்லா தேவதூதர்களும் சேராபீன்களும் கேராபீன்களும் எல்லா விதமான மூப்பர்களும் அதை அறிந்து கர்த்தரை மகிமைப்படுத்துகிறார்கள். தேவன் நமக்கு செய்த காரியங்கள். ஆனால் தேவன் நம்மை பார்க்கும் போது அவர் நம்ம எப்படி பார்க்கிறார்? நாம வெளியேறப்பட்ட விசேஷங்கள் என்று சொல்றார். ஆகவே நீங்க அப்படி பார்க்கும் போது நம்ம தைரியமான உலகத்தில் வாழ முடியும். நமக்கு ஒரு தேவன் இருக்கிறார், நம்மை விசேஷமாய் நம்ம சிருஷ்டித்திருக்கிறார், நமக்காக ஜீவனை கொடுத்திருக்கிறார், ரட்சித்திருக்கிறார். அந்த தேவன் என்னை நடத்துவார், என்னை போஷிப்பார், என்னை வழிநடத்துவார் என்கிற அந்த நம்பிக்கையோடு கூட தான் நாம் உலகத்திலே வாழ வேண்டும். வேதம் சொல்றது, தாய் தன் பிள்ளையை அவள் மறப்பாளோ. ஒரு பெற்றெடுத்த ஒரு தாய் தன் குழந்தையை அவள் மறப்பாளோ? மறக்க மாட்டாள். அவள் ஒரு வேளை மறந்தாலும் வேதம் சொல்றது, நான் உன்னை மறக்க மாட்டேன் சொல்லி. தேவன் நம்மை அவர் மறக்காமல் நினைவுள்ளவராகவே இருக்கிறார். அதனால நம்முடைய ஸ்டேட்டஸ் என்ன, நம்முடைய குவாலிஃபிகேஷன் என்ன, அல்லது எனக்கு ஞானம் இல்லையே, எனக்கு அறிவு இல்லையே, எனக்கு சப்போர்ட் இல்லையே, எனக்கு யாரும் ஆதரவு இல்லையே என்றெல்லாம் நாம் பேசக்கூடாது. நமக்கு தேவன் யார் சப்போர்ட் இல்லை, யாருடைய ஞானம் இல்லாவிட்டாலும் கூட தேவன் நம்மை அதிசயமாய் நடத்துவார். Don't be afraid, even though you might feel very low about yourself, very bad about yourself, or people might think about yourself in the same manner how you think. But God will never think about yourself, because in the sight of God you are very precious. வேதம் சொல்லுகிறது, தேவன் எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்தி ராஜாவின் சிங்காசனத்திலே உட்கார வைக்கிறார். Do you know what the Bible says? God raises a poor man and he makes him to sit upon the throne. ஒரு நாள் வருகிறது, எளியவராய் இருக்கிற அப்படி நினைக்கின்ற உங்களை உயர்த்த போகிறார். தேவன் உங்களை உயர்ந்த ஸ்தானத்திலே உட்கார வைப்பார். அது வரைக்கும் நீங்கள் பொறுமையுடன் காத்திருக்க வேண்டும். A day is coming very soon. The Lord is going to lift you up. He will lift you up in a higher position. Till then, keep waiting upon God patiently. தேவன் நம்மை உயர்த்த போகிறார். ஒரு வேளை நினைத்துக் கொண்டிருக்கலாம், என் வாழ்க்கையில உயர்வில்லை என்று சொல்லி. எல்லாரும் உயர்ந்து போறாங்க, எல்லா அவருடைய பிள்ளைகள்லாம் உயர்ந்த ஸ்தானத்துல போறாங்க, அவங்க எல்லாம் நல்லா இருக்காங்க. என் வாழ்க்கையில எனக்கு எதுவும் இல்லைன்னு சொல்லி நீங்கள் நினைக்கும் போது நீங்கள் பயப்பட அவசியம் இல்லை. ஆண்டவரை நீங்கள் நோக்கி பாருங்கள். உயர்த்துகிறவர் அவர் தானே, தூக்கி எடுக்கிறவர் அவர் தானே. ஆகவே கர்த்தர் உங்களை குப்பையில் இருந்து உங்களை தூக்குவார், உங்களை உயர்ந்த ஸ்தானத்தில் வைப்பார். அதுதான் நம்முடைய நோக்கம்.
ஏனென்றால் நீங்கள் விலையேற பெற்றவர்கள், கர்த்தருடைய பார்வையிலே விசேஷமானவர்கள். வேதத்தில் உள்ள அநேகர் மக்களை நாம் கவனித்து பார்க்க வேண்டும். அவளை கவனித்து பார்க்கும் போது நமக்கு ஒரு தைரியம் வரும். எப்படி தேவன் அவர்களை ஆசீர்வதித்து உயர்த்தினார் என்பதை நாம் அறிந்து கொள்ளும் போது நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு ஒரு தைரியம் வரும், நம்பிக்கை வரும். நாமும் கூட தேவனை மையப்படுத்த முடியும். இப்ப எகிப்தில் உள்ள இஸ்ரவேல் ஜனங்களை கவனித்து பாருங்க. 450 வருஷம் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைகளாக இருந்தாங்க. அவள் வேதனையிலும் துக்கத்திலும் துன்பத்திலும் தங்களுக்கு ஒரு விடுதலை கிடைக்காதா? தங்களுக்கு ஒரு யாராவது வந்து விடுதலை தர மாட்டாளா? இந்த அடிமைத்தனத்திலிருந்து நமக்கு ஒரு விடுதலை கிடைக்காதா? பாரம் சுமந்து அந்த ஆலோட்டிகள் நிமித்தமாய் அடி வாங்கி அநேக வேதனைப்பட்டு வாழ்க்கையில எந்த ஒரு விடுதலையும் எந்த ஒரு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் பார்க்க முடியாதவர்களாக எது அப்படிப்பட்டதான மக்கள் ஒரு விடுதலைக்காக ஒரு நல்ல ஒரு வாழ்க்கைக்காக நல்ல ஒரு ஆசீர்வாதத்துக்காக அவள் எதிர்பார்த்து கொண்டே இருந்தார்கள். என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு நாள் வந்தது, தேவன் அவர்களை அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை செய்தார். அவருக்கென்று ஆயத்தம் செய்யப்பட்ட பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்திற்கு அவர் கூட்டி சென்றார். உலகத்தில் அநேக நாடுகளுக்கு அவள் ஆசீர்வாதமாக மாறினார்கள். தேவன் உங்களுக்கும் ஒரு பெரிதான விடுதலையை கொடுக்க போகிறார். தேவன் நல்ல இடத்திலே கொண்டு போக போகிறார். அது உங்களுக்கு பாலும் தேனும் ஓடுகிற இடமாயிருக்கும். அப்பொழுது நீங்களும் அநேக மக்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். God is going to lift you up in the days to come. As He lifted up the people of Israelites, they were in bondage for 450 long years. They were longing for deliverance. They were longing for victory. They were longing for peace and joy in their lives. But they were waiting. Nobody came to rescue. But day came, the Lord sent His man. And he was delivered. The people of God were delivered from the bondage. And God led them and guided them to the land of Canaan, flowing with the milk and honey. They never thought in their minds, never imagined in their mind that one day they are going into the land of Canaan, flowing with milk and honey. God led them and guided them. God took them. And God established them in that land. And God did not allow the enemies come and destroy them, because God established them, and they were established. God blessed them and made them a great blessing to all the other nations. பாருங்க, ஆண்டவர்களை வைத்தது மாத்திரமல்ல, கானான் தேசத்திலே அவர்களையே மற்ற மக்களுக்கு பெரிய ஆசீர்வாதமாய் மாற்றினார். அதுதான் நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் செய்கிற காரியம். உங்களை ஆண்டவர் ஒரு நல்ல இடத்துல வைத்து ஆசீர்வதிக்கும் போது, நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட மக்களாய் இருக்கும் போது, நீங்க உங்களை கொண்டு ஆண்டவர் ஏராளமான மக்களை ஆசீர்வதிப்பதற்கு உங்களை ஆசீர்வாதமாக வைப்பார். இன்னொரு பெண்ணை குறித்து வாசிக்கிறோம் வேதத்துல. ஆகார் என்று சொல்லக்கூடிய பெண், அவரோட அடிமை பெண்ணாய் இருந்தால். அவள் ஆபிரகாம் சாராள் வீட்டிலே அவள் அடிமை பெண்ணாய் வேலை செய்தாள். அங்கே சாராளுடைய பல இன்னல்களின் நிமித்தம் அவளுக்கு அந்த வீட்டில் இருக்க பிடிக்கவில்லை. பல பாடுகள், பல கஷ்டங்கள், போராட்டங்களை அவள் அந்த ஆபிரகாமின் வீட்டிலே சந்திக்க வேண்டியதாய். அவளாலே அந்த இடத்துல நிம்மதியாய் சந்தோஷமாய் வாழ முடியவில்லை. எப்படினா அவள் கஷ்டப்பட்டு பிறந்த சூழ்நிலையிலே அந்த இடத்தை விட்டு ஓடி விடலாமா, அந்த இடத்தை விட்டு எங்காவது போய்விடலாமா என்று சொல்லி ஓட நினைத்து ஓடினாள். அந்த வீட்டை விட்டு ஓடினாள். ஆனால் வானத்திலிருந்து தேவதூதன் அவளை பார்த்து சொன்னார், எங்கே ஓடுகிறாள்? ஐயோ, நாச்சியாருடைய துன்பம் தாங்க முடியல, வேதனை தாங்க முடியல, அவளுக்கு நிம்மதியாக வாழ முடியல. எவ்வளவோ வேலை செய்தாலும் என்னை தவறா புரிஞ்சுக்கிறாங்க, தவறா பேசுறாங்க, கடினமா பேசுறாங்க, கடினமா நடத்துறாங்க. என்னால் இருக்க முடியல, வாழ முடியல. நான் எங்காவது ஓடி போயிடலாம் நினைச்சுதான் ஓடி வந்தேன். அப்ப தேவதூதன் சொன்னார், ஆகாரே, நீ ஓடாத, நீ போய் உன் நாச்சியார் அண்டையிலே அடங்கி இரு, பொறுமையாயிரு.
நீ இவ்வளவு பாடுபடுகிறாய் என்பது எனக்கு தெரியும் என்று சொல்லி அவர் ஆகாரை திருப்பி அனுப்பினார். வந்தாள். அவள் சாராய் வீட்டிலே பல இன்னலுக்கு மத்தியிலே, துன்பங்களுக்கு மத்தியிலே, பலவிதமான கஷ்டங்களுக்கு மத்தியிலே அவள் வாழ்ந்தாள், பொறுமையாக இருந்தாள். ஒரு நாள் வந்தது, கர்த்தர் அவளை பார்த்து சொன்னார், நீ உன் பிள்ளையை பிடித்துக் கொண்டு நீ போ, நான் அவனை பெரிய ஜாதி ஆக்குவேன், அவன் மூலமாக 12 ராஜாக்கள் தோன்றுவார்கள் என்று சொல்லி ஆண்டவர் அவளை ஆசீர்வதித்து அனுப்பினார். ஆகார் தன்னந்தனியா அந்த பிள்ளையை பிடித்துக் கொண்டு அவள் கடந்து போனார். 12 ராஜாக்கள் தோன்றினார்கள். இன்னைக்கு அந்த 12 ராஜாக்களும் இன்னைக்கு அரபு தேசத்திலே இருக்கிறதான ராஜாக்கள். ஆண்டவர் ஆசீர்வதித்தார், ஒரு எண்ணெய் கிடங்கை கொடுத்தார். இன்னைக்கு அந்த பெட்ரோல் கிடங்கின் மூலமாக உலகத்தில் இருக்கிற அத்தனை நாடுகளுக்கும் அவள் எண்ணெய், அந்த பெட்ரோல் சப்ளை பண்றாங்க. பெரிய ஒரு பணக்கார நாடாக கர்த்தர் அந்த அரபு தேசத்தை ஆண்டவர் மாற்றினார். ஒரு அடிமை பெண்ணாகிய ஆகார், அவள் பொறுமையோடு அடங்கி இருந்ததுனாலே ஆசீர்வாதம். அநேகரை நினைக்கலாம், என் வாழ்க்கை வாழ முடியல, தங்க முடியல, இந்த வீட்டில் எனக்கு சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, நான் என்ன செய்வேன் தெரியல, வாழ முடியாதுன்னு சொல்லி ஒருவேளை நீங்க நினைத்துக் கொண்டு இருக்கலாம். செத்து போயிடலாமே, எங்காவது விழுந்து சாகலாமே, யாருக்கே தெரியாம ஓடி போயிடலாமே நினைக்கிறேன். என் அருமையான மகளே, என் அருமையான மகனே, அந்த காரியத்தை நீ செய்யாத. ஒரு நாளிலே ஒரு பெண்ணானவள் தன் வீட்டில் அருமையான தன் கை குழந்தையை தூக்கி கொண்டுதான் ஓடினாள். அவள் கங்கை நதியண்டை வந்தாள். கங்கை பார்த்து கொண்டே இருந்தாள். தண்ணீர், அந்த கங்கை நதியிலே தண்ணீர் வேகமாய் ஓடிக்கொண்டிருந்தது. சுற்றுமுற்றுமாய் திரும்பி பார்த்தாள். ஒரு பக்கம் பயம், ஒரு பக்கம் கவலை, ஒரு பக்கம் கண்ணீர், வேதனை தாங்க முடியவில்லை, என்ன செய்வதென்று தெரியவில்லை. அவள் தண்ணீருக்குள் இறங்கினாள். கொஞ்சம் முழங்கால் கீழ் வரை இருந்தது. இன்னும் சற்று தூரம் எடுத்துக்கொண்டு முன்னாலே போனாள். முழங்கால் வரைக்கும் தண்ணீர் வந்தது. மறுபடியும் சற்று முன்னாலே போனாள். தொடை அளவுக்கு தண்ணீர் வந்தது. இன்னும் சற்று முன்னாலே போனால் தண்ணீர் இடுப்பு வரைக்கும் வந்தது. இன்னும் சற்று முன்னாலே போனால் தண்ணீர் மார்பளவுக்கு வந்தது. அது குழந்தையை தொட்டுக் கொண்டிருந்தது. திரும்பி 4 பக்கம் திரும்பி பார்த்தால் யாராவது வருகிறானா? ஒருவரும் வரவில்லை. திடீரென்று சொல்லி என்ன நடந்ததோ தெரியவில்லை. தூக்கி குழந்தையை தண்ணீருக்குள் வீசி எறிந்து விட்டு, பச்சிளம் குழந்தையை தூக்கி எறிந்து விட்டு திரும்பி பார்க்காமலேயே அவள் கங்கை கரை ஓடி வந்தாள். கரையிலே உட்கார்ந்து அழுதாள். அழுது கொண்டே இருந்தாள். சற்று நேரத்திற்கு பின் அந்த பக்கமாக இருந்த ஒரு சுவிசேஷர், ஒரு தோளிலே ஒரு பை இருந்தது. அந்த பையிலே அநேக வேத சம்பந்தப்பட்டதான தாள்கள் இருந்தது. அவள் அந்த பெண்ணை, அழுதுகிற பெண்ணை பார்த்து கேட்டாள், ஏன்னா? அவள் சொன்னாள், வாழ்க்கையில் நிம்மதி இல்லை, வாழ்க்கையிலே சந்தோஷம் இல்லை, புருஷனால் வேதனை, புருஷனுடைய குடும்பத்தாரின் வேதனை, எல்லோரும் என்னை புறக்கணித்து விட்டார்கள், பாவ பாரம் ஒரு பக்கம், நிம்மதி இல்லாமல் வாழ்க்கை நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், எனக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை, இந்த பாவ விமோச்சனம் உண்டா, பாவத்துக்கு ஒரு பரிகாரம் உண்டா என்று ஏங்கி தவித்தேன். கங்கை நதியிலே அந்த கங்கை தேவிக்கு
என் பிள்ளையை பலியாய் கொடுத்தால் ஒருவேளை என் பாவம் தீருமோ, எனக்கு சமாதானம் வருமோ, என் வாழ்க்கை மாறுமோ என்று சொல்லித்தான் என் பிள்ளையை கங்கை நதியிலே தூக்கி எறிந்தேன். எனக்கு நிம்மதி இல்லை. அந்த சுவிசேஷர் சொன்னார், ஏன் அப்படி செய்தார்? உனக்காக அடிக்கப்பட்ட இயேசு தன்னையே பலியாய் உனக்காய் கொடுத்தார். நீ ஏன் பலி செலுத்த வேண்டும்? நீ ஏன் பலி செலுத்த வேண்டும்? நீ பலி செலுத்த அவசியம் இல்லையே. இயேசு உனக்காக தன்னையே பலி செலுத்தி விட்டாரே. பெண் உணர்ந்தார், ஐயா, நீ ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னால வந்திருந்தால் நீங்கள் குழந்தையை காப்பாற்றி இருக்கலாம். என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அநேக நேரங்களில் நாம் அப்படித்தான் செய்கிறோம். வாழ்க்கையை முடித்துக் கொள்ளலாம் என்று தேவன் உங்களுக்காக வைத்திருக்கிற திட்டம் என்ன தெரியுமா? ஆகாருக்கு என்ன திட்டம் வைத்திருந்தார்? பிள்ளைக்கு என்ன திட்டம் வைத்திருந்தால் அதை ஆகார் அறியவில்லை. நீங்கள் தேவனுடைய திட்டத்தை அறியாமல், அவருடைய சித்தத்தை அறியாமல், உங்களுக்கு வைத்திருக்கிற மேலான காரியம் இன்னது என்பதை அறியாமல் இருந்தால் அப்படித்தான் அநேக தற்கொலை செய்து கொள்கிறார். தேவன் உங்களை உயர்த்த வல்லவராய். இன்னொரு பெண்ணை குறித்து நான் சொல்லுகிறேன். அன்னாள் என்று சொல்லக்கூடிய ஒரு பெண் இருந்தாள். அந்த பெண் அவள் மலடியாய் இருந்தாள். திருமணமாகி எத்தனையோ வருஷங்கள் ஆயிற்று. அவளுக்கு எந்த பிள்ளையும் இல்லை. அவள் ஒவ்வொரு வருஷமும் சீலோவில் இருக்கிற அந்த கோயிலுக்கு சென்று அவள் ஆண்டவரை துதித்துக் கொண்டு ஜெபித்துக் கொண்டு அவள் வருவாள். அவள் அப்படி போகும்போதெல்லாம் அவளுடைய 2வது மனைவியாய் இருந்தவள் இவளை கேவலமாய் பேசுவாள், கேவலமாய் திட்டுவான். நீ கோயிலுக்கு போறதுனால உனக்கு பிள்ளை பிறக்குமா? நீ அழுது ஜெபிக்கிறதுனாலே உனக்கு பிள்ளை உண்டாகுமா? நீ மலடியாய்த்தான் இத்தனை வருஷ காலம் இருக்கிறேன், இனிமேலும் உனக்கு குழந்தை பிறக்கும் என்ன நிச்சயம் இருக்கு? கேவலமாய் பேசுவாள். அந்த கேவலத்தை பொறுத்து கொண்டு இவள் போய் இந்த அன்னாள் அந்த ஷீலோம் ஆலயத்திலே அழுவாள், சாப்பிட மாட்டாள், பசியா பட்டினியா இருப்பாள், அழுவாள். நிந்தை தாங்க முடியவில்லை, அவமானம் தாங்க முடியவில்லை, வேதனை தாங்க முடியவில்லை என்று சொல்லி அழுவாள். ஆனாலும் தேவன் மேல் இருந்த நம்பிக்கை, விசுவாசம் அவளை விட்டு போகவே இல்லை. அவள் அழுது கொண்டே இருப்பாள், ஜெபித்துக் கொண்டே இருப்பாள், உபவாசம் எடுத்து ஜெபித்தாள். என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு நாள் வந்ததே கர்த்தர் அந்த அன்னாளுக்கு அருமையான ஒரு பிள்ளை, ஆண் பிள்ளையை கொடுத்தார். அவருடைய துக்கம் மாறிற்று, அவருடைய வேதனை மாறிற்று, அவமானங்கள் நிந்தைகள் எல்லாம் மாறி போயிட்டு அவள் வாழ்க்கை ஒரு சந்தோஷம் உள்ள, ஒரு பிரகாசம் உள்ள வாழ்க்கையாய் மாறிற்று. என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் ஒரு ஆண் மகனை கொடுத்தது மாத்திரமல்ல, அந்த ஆண் மகனை ஒரு தீர்க்கதரிசியாக எழுப்பினார், நியாயாதிபதியாக எழுப்பினார். அவனை கர்த்தர் தேவனுடைய ஒரு ஆசாரியனாக, ஒரு பெரிய தீர்க்கதரிசியாய், நியாயாதிபதியாய் கர்த்தர் அவனை உயர்த்தினார். எவ்வளவு பெரிதான மகிமையான காரியத்தை அன்னாள் வாழ்க்கையில செய்தார். அந்த காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு செய்ய வல்லவராய் இருக்கிறார். அவளுக்கு அதுக்கு பின்பு ஆண்டவர் 5 பிள்ளைகளை கொடுத்தார். அவள் கேட்கவில்லை, ஆண்டவர் கொடுத்தார். ஆண்டவருக்காக தேவ சமூகத்திலே அழுது கண்ணீர் விட்டு ஜெபிக்கிற யாரா இருந்தாலும் சரி, நம்பிக்கை இழந்து போகாமல், விசுவாசம் இழந்து போகாமல், நீங்கள் கேட்கிற விண்ணப்பத்தை ஆண்டவர் சமூகத்திலே நீங்கள் செய்து கொண்டே இருந்தால் ஒரு நாள் வரும், கர்த்தரின் நேரம் வரும், கர்த்தர் உங்களுடைய தேவைகளை அதிசயமாய் சந்திப்பார். நீ கேட்கிறவன் அதுக்கு மேலாகவே கர்த்தர் கொடுப்பான். உடைய துக்கம் எல்லாம் மாறிவிடும், வேதனை எல்லாம் நீங்கள் மறப்பீர்கள். உடைய முகம் பிரகாசம் அடையும். பார்க்கிறேன், உங்களை நிந்தித்தவர்கள், அவமானப்படுத்தினவர்கள் அவர்கள் அவமானப்பட்டு போவார். கர்த்தர் உங்களை மகிமையாய் ஆசீர்வதிப்பார். இன்னொரு நபரை குறித்து நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். அன்னாளை குறித்து கவனித்தோம். இப்பொழுது இயேசுவே, நம்முடைய இரட்சகராக இயேசுவை கவனித்து பாருங்கள். நம்முடைய ஆண்டவராக இயேசு மானிடனாய் உலகத்தில் வாழ்ந்தபோது அவரை யாரும் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆகாதவன் என்று தள்ளினார்கள், அவரை நிந்தித்தார்கள், அவரை பரியாசம் பண்ணினார்கள்.
அவரை அடித்தார்கள், காயப்படுத்தினார்கள். ஆகாத கல் என்று தள்ளப்பட்டார். அவரை சிலுவையிலே அறையும் என்று கத்தினார்கள். எந்த இயேசுவை தள்ளினார்களோ அந்த இயேசுவை பிதாவாகிய தேவன் அவரை உயர்த்தினார். எப்படி உயர்த்தினார்? எல்லா நாமங்களுக்கும் மேலாக உயர்த்தினார். தம்முடைய வலது பார்சத்திலே உட்கார வைத்தார். இயேசு கிறிஸ்துவின் மூலம்தான் ரட்சிக்கப்பட முடியும். இயேசுவின் மூலம் அல்லாமல் பிதாவிடத்திற்கு யாரும் செல்ல முடியாது. இயேசுவின் ரத்தத்தின் மூலமாய் அல்லாமல் பாவ மன்னிப்பு கிடையாது. பரிசுத்த மோதுதலும் இல்லை. ரட்சிக்கப்படுவதற்கு வேறு நாமம் கொடுக்கப்படவும் இல்லை. இயேசு எவ்வளவாய் பாடுபட்டாரோ அந்த அளவிற்கு அவர் உயர்த்தப்பட்டார். காரணம், இயேசு பிதாவின் சித்தமாகிய பாடுகளை அவர் பொறுமையுடன் சகிக்க தன்னையே ஒப்புக் கொடுத்தார். என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசுவை பார்த்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம். இயேசுவை நாம் தொழுது கொள்கிறோம், இயேசுவை நோக்கி ஜெபிக்கிறோம், இயேசுவை தொழுது கொள்ள ஆலயத்துக்கு போகிறோம், அவருக்காக பல அநேக காரியங்களை செய்கிறோம், காணிக்கை கொடுக்கிறோம், தசமாங்களை கொடுக்கிறோம், ஆண்டுடைய ஊழியத்தை செய்கிறோம். ஆனால் அவருடைய பாடுகளை கவனித்திருக்கிறோமா? அவரை போல நாம் மாதிரியாய் வாழ்கிறோமா? கஷ்டங்கள் வரும்போது, பாடுகள் வரும்போது நாம் அவரையே நிந்தித்து விடுகிறோம், அவரையே துக்கப்படுத்தி விடுகிறோம், அவரையே பார்த்து ஏன் எனக்கு விடுதலை கொடுக்கவில்லை என்று கேட்கிறோம், ஏன் எனக்கு ஒரு ஆசீர்வாதம் கொடுக்கவில்லை என்று கேட்கிறோம். என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு என்ன பதில் கொடுப்பார் தெரியுமா? என் அருமையான மகனே, மகளே, என்னை போல நீ பாடுபட்டாயா? என்னை போல உபத்திரங்களை சகித்தாயா? என்னை போல நிந்தைகளையும் அவமானங்களையும் நீ ஏற்றுக்கொண்டாயா? என்னை போல நீ துக்கப்பட்டாயா? அடிக்கப்பட்டாயா? நொறுக்கப்பட்டாயா? ஆண்டவர் அந்த கேள்வி நம்மிடத்தில் கேட்கும் போது நாம் என்ன பதில் சொல்ல இருக்கிறோம்? ஆசீர்வாதங்களை மாத்திரம் கேட்கிறோம், ஆண்டவர் கொடுக்காவிட்டால் அவரை நாம் கேவலமாய் பேசுகிறோம். என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அது நியாயம் அல்ல, அது நீதி அல்ல. ஆண்டவர் பாடுபட்டு அவர் உயர்த்தப்பட்டார், எல்லா நாமங்களுக்கு மேலாக உயர்த்தப்பட்டார். என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பொறுமையுடன் பிதாவின் சித்தமாகிய பாடுகளை பொறுமையுடன் சகிக்க தன்னையே ஒப்புக் கொடுத்தார். என்று நீங்களும் உங்களை தேவனுக்கு பாடுகளை, துன்பங்களை சகிக்க ஒப்புக் கொடுங்கள். ஒரு நாள் வரும், கர்த்தர் உங்களை உயர்த்துவார். உயர்த்துவது மாத்திரமல்ல, தேவன் உங்களை கொண்டு அநேக மக்களை ரட்சிப்புக்குள் கொண்டு வருவதற்கு உங்களே ஆண்டவர் கருவியாக, ஒரு நல்ல கருவியாக கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார். அந்த விசுவாசம், அந்த நம்பிக்கை நமக்கு உண்டாகும். காலங்கள் மாறலாம், சூழ்நிலைகள் மாறலாம், தேவன் மாறுவதில்லை, இயேசு மாறுவதில்லை, இயேசுவின் ஆசீர்வாதம் மாறுவதில்லை, அவருடைய கிருபை மாறுவதில்லை, அவருடைய இரக்கங்கள் மாறுவதில்லை, அவருடைய வாக்குத்தத்தம் மாறுவதில்லை. தேவன் நம்மை ஆசீர்வாத உயர்த்த வல்லவர். அவருடைய பலத்த கைகள் நாம் அடங்கி ஒப்புக் கொடுக்க முடியுமா? இந்த கால வேளையில இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, சகோதரியே, ஒருவேளை நீங்களும் ஒருவேளை இப்படிப்பட்ட பிரச்சனைக்குள்ளாய், சோதனைக்குள்ளாக, கஷ்டங்களுக்குள்ளாக, பாடுகளுக்குள்ளாய் ஒருவேளை கடந்து போய் கொண்டிருக்கலாம். அநேக கேள்விகளை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம். அநேக வாழ்க்கையை பார்த்து நீங்கள் சோர்ந்து போயிருக்கலாம், அல்லது உங்களையே கசந்து கொண்டிருக்கலாம், தேவன் மேலே ஒரு கோபம் இருக்கலாம். அவை எல்லாவற்றையும் விட்டுவிட்டு நீங்கள் செய்ய வேண்டிய காரியம், ஆண்டவரே, நான் என்னை ஒப்புக் கொடுக்கிறேன், உடைய பலத்த கைகள், நான் அடங்கி இருக்கிறேன். ஒரு நாள் வரும், நீர் என்னை உயர்த்தவே, என்னை ஆசீர்வதிப்பீர்கள் நம்பிக்கை ஆண்டவரை எனக்கு உண்டு, நான் சோர்ந்து போக மாட்டேன் என்று ஒப்புக் கொடுக்கலாம். என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கு தெரியும், சவுத் இந்தியாவுடைய கடைசியில் இருக்கிற இந்த எண்ட் ஆஃப் சவுத் இந்தியா கன்னியாகுமரி மாவட்டம் என்று சொல்லி உங்களுக்கு நன்றாய் தெரியும். ஏறக்குறைய கன்னியாகுமரி மாவட்டம் ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்பு அது நிலைமை மிக 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 மோசமாக இருந்த நிலைமை. கன்னியாகுமரி மாவட்டத்திலே இருந்த காரியங்களை நாம் பார்ப்போம் என்றால் மிக கேவலமான, மிக பயங்கரமான காரியங்கள்
நடந்து கொண்டிருந்தது. அந்த நாட்களிலே அவர்கள் இந்த ஜாதி வெறி பிடித்த ஜனங்கள், மேல் ஜாதி கீழ் ஜாதி என்று சொல்லி அப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான ஜாதி வெறி பிடித்த ஜனங்கள் நிறைந்த இடம்தான் கன்னியாகுமரி மாவட்டம். அந்த இடத்திலே கணவன் மரித்து விட்டால் கணவனை ஒரு பானையில வைத்து அல்லது கட்டையில வைத்து எரிக்கும் போது அந்த கட்டையிலே அவருடைய சொந்த மனைவியும், உயிரோடு இருக்கிற மனைவியை பிடித்து அந்த கட்டையின் மேலே போடுவார்கள். அவர் கையை காலையை கட்டி அவருடைய விருப்பத்திற்கு மாறாக போட்டு தன் கணவனோட நீயும் எரிய வேண்டும், சாக வேண்டும் என்று சொல்லி வைப்பார்கள். இப்படிப்பட்டதான ஒரு பயங்கரமான நிலைமை. சிறு குழந்தைகளை சின்ன குழந்தையா இருக்கும் போதே அதுக்கு ஒரு திருமணத்தை செய்து விடுவார்கள். இப்படி சிறு பிள்ளைகள் திருமணம் மகா கேவலமாக இருந்த நாட்கள். ஒரு சின்ன பிள்ளையை ஒரு வயதான மனுஷன் கட்டிக்கொள்வான் பணத்துக்காக. என்ன பயங்கரமான விஷயம். வாலிப பெண்களை, கீழ் ஜாதியை சேர்ந்த வாலிப பெண்களை கொண்டு போய் ஒரு கோயிலிலே தேவதாசிகள் என்று சொல்லி அழைத்துக் கொண்டு அவளை கடவுளுக்கு என்று ஒப்புக் கொடுக்கிறோம் என்று சொல்லி அந்த பெண்களை அங்கு கொடுத்து விடுவார்கள். வாழ்க்கையெல்லாம் அவள் அங்குதான் இருக்க வேண்டும். அந்த கோயிலுக்கு வருகிறதான ஆண்கள் எல்லாரும் அந்த பெண்ணை கெடுத்து விடுவார்கள், உபயோகப்படுத்துவார்கள். இப்படி அநேக இளம் பெண்களை தேவதாசிகளாக அவர்கள் பயன்படுத்திக் கொண்டு வந்தார்கள். இப்படிப்பட்டதான ஒரு அவலமான கேவலமான ஒரு நிலைமை கன்னியாகுமரி மாவட்டத்திலே நிலவியது. அந்த நாட்களில் இங்கிலாந்து தேசத்திலிருந்து கார்மைக்கல் அம்மையார் என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்மணி, கார்மைக்கல் அவர்கள் இங்கிலாந்து தேசத்திலிருந்து கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு வந்தார்கள். அவள் வந்து இறங்கின நேரம் இரவு நேரம். அவள் வந்து ஒரு குடிசையிலே உட்கார்ந்திருந்தார்கள். வந்த கலப்பினாலே அவள் கட்டில் மேல் படுத்துக் கொண்டிருந்தார்கள். தூக்கம் வரவில்லை. படுத்துக் கொண்டிருக்கும் போதே அவளை நான்கு பார்த்துக் கொண்டிருந்தார்கள். எங்கேயோ தூரத்திலே ஜனங்கள் குடித்து வெறித்துக் கொண்டு அவள் ட்ரம்ஸ் அடித்துக் கொண்டிருந்தார்கள். பயங்கரமான சத்தத்தோடு ட்ரம் சத்தம் கேட்டது. அப்படிப்பட்ட சத்தத்தை காதிலே கேட்கும் போது அவளுக்கு பயம் உண்டாயிற்று. மக்கள் குடித்து வெறித்து ஆடி பயங்கரமாக ஒரு சத்தம். அது பயந்து நடுங்கினார்கள். சற்று நேரத்துக்கு பின்பு அவளுக்கு ஒரு தரிசனம் கொடுக்கப்பட்டது. விழித்துக் கொண்டிருக்கும் போதே ஒரு தரிசனம் வந்தது. அது என்ன தரிசனம் தெரியுமா? அவர்கள் ஒரு பெரிய கிரவுண்ட்ல நின்று கொண்டிருந்தார்கள். சற்று நேரத்துக்கு பின்பு பூமியானது வெடித்தது. பூமி வெடித்து ஒரு பெரிய பள்ளம் உண்டாயிற்று. சற்று நேரத்துக்கு பின்பு தூரத்தில் இருந்து ஒரு கூட்டம் எருமை போல ஜனங்கள் வந்து கொண்டே இருந்தார்கள். ஆண்களும் பெண்களும் சிறு பிள்ளைகளும் குழந்தைகளுமாய் வந்து கொண்டிருந்தார்கள். இவள் எங்கே போகிறாள் என்று சொல்லி அவள் மிக கவனமாய் கவனிப்பார்கள். அவர் எல்லோரும் நேராக அந்த குழிக்கு நேராய் போய் கொண்டிருந்தார்கள். இவள் எப்படி ஆகிலும் அவளை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி சத்தமிட்டார்கள். பயங்கர சத்தமிட்டு போக வேண்டாம் என்று கத்தினார்கள். அவருடைய காதிலே சத்தம் விடவில்லை. தொடர்ந்து போய் கொண்டிருந்தார்கள். யார் இப்படி போகிறார்கள் என்று சற்று உற்று கவனித்த போது அவர் எல்லோருமே கண் பார்வையில்லாதவர்கள். They were all stone blind. அவள் போய்கொண்டே இருக்கிறாங்க. அப்போ இவங்க ஓடி போய் காப்பாற்றலாம்னு சொல்லி இவங்க ஓட நினைக்கும் போது அவருடைய அந்த அம்மையாவுடைய கால் அந்த பூமியோடு ஒட்டி கொண்டது. ஓட முடியவில்லை. சற்று நேரத்துக்கு பின்பு அவள் தூக்கி வந்து அவள் சற்று நேரத்துக்கு நேரங்களுக்கு பார்த்த போது ஒரு மரத்தின் கீழே ஒரு சில சின்ன கூட்டம் அவர்கள் டேஃபடில்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு பூவை அவர்கள் மாலையாக தொடுத்துக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது ஒருவன் சொல்லுகிறான், ஐயோ சத்தம் கேட்கிறது, நான் போய் காப்பாற்றுமா என்று. அதற்கு மற்றவர்கள் சொன்னார்கள், நீ போக வேண்டாம், நம்முடைய வேலை முடிய வேண்டும் என்று சொல்லி அவர் தொடர்ந்து அந்த மாலையை
அவர்கள் தொடுத்துக் கொண்டே இருந்தார்கள். இவர்கள் ஜனங்கள் எல்லாரும் போய் அந்த பள்ளத்தாக்குள்ள விழுந்து கொண்டே இருந்தார்கள். ஒரு பெரிய சத்தம் உண்டாயிற்று. ஐயோ, என்கிற சத்தம் அந்த குழியிலிருந்து உண்டாயிற்று. ஆண்டவர் பேசினார். கார்மைக்கேல் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? ஒரு சத்தம் என்னை நோக்கி கூப்பிடுகிறது. அருமையான பிள்ளைகள், அந்த நாட்டு அந்த இடத்துல இருந்த இப்படிப்பட்ட அவலமான நிலைமையில் இருந்த மக்களை விடுவிக்கும்படி வாழ்ந்தார்கள். அந்த சூழ்நிலையை மாற்றினார்கள். சீர்திருத்தத்தை கொண்டு வந்தார்கள். உடன்கட்டை ஏறுவதை நிறுத்தினார்கள். சிறு பிள்ளையுடைய திருமணத்தை அடக்கினார்கள். அங்கே வாலி தேவதாசியாய் கொடுக்கப்பட்ட பெண்களை காப்பாற்றினார்கள். ஒரு ஆசிரமத்தை கட்டினார்கள். ஏராளமான பெண் பிள்ளைகளை வைத்து காப்பாற்றினார்கள். அந்த இடத்திற்கு எனக்கு தெரிந்த அளவுக்கு 3, 4, 5 பிள்ளைகளை நான் கொடுத்திருக்கிறேன். எந்த தாய் என்னால் வளர்க்க முடியவில்லை என்று சொன்ன அந்த தாய் எடுத்து அந்த பிள்ளையை கொடுத்த போது நான் அந்த இடத்திற்கு அந்த குழந்தைகளை கொடுத்து அனுப்பினேன். காலங்கள் மாறிற்று. இன்னைக்கு அந்த பிள்ளைகளாம் பெரிய பிள்ளைகளாக இருப்பார்கள். அவளுக்கு என்ன அடையாளம் தெரியாது, எனக்கு அவர்களே அடையாளம் தெரியாது. என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நேரத்திலே நம்முடைய வாழ்க்கையை நாம் ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டும். மற்றவர்களுக்காக நாம் பணி செய்ய நம்மை ஒப்புக் கொடுக்க வேண்டும். ஏராளமான பிள்ளைகள் இப்படிப்பட்ட அந்த நிலைமையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவருடைய கூக்குரின் சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கிறது. அவருடைய துக்கங்கள், வேதனைகளை தேவன் கவனித்துக் கொண்டே இருக்கிறார். கர்த்தர் கைவிடுவாரோ? கர்த்தர் விலகி போவாரோ? இயேசு மறந்து விடுவாரோ? மறக்க மாட்டார். தேவன் அவனை காப்பாற்றுவார். அதற்கான வழிகளை ஆண்டவர் செய்வார். நாம் இந்த கால வழியிலே நாமே ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுப்போமாக. கண்களை மூடி நாம் இந்த நேரத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போம். ஒருவேளை நீங்கள் எந்த சூழ்நிலையிலே நீங்கள் இருக்கிறீர்கள் எனக்கு தெரியாது. ஒருவேளை நான் சொன்னதான இந்த மக்களுடைய வாழ்க்கையிலே கடந்து போன எல்லா பிரச்சனைகளிலும் நீங்களும் ஒருவேளை கடந்து போயிருக்கலாம். உங்களை நீங்கள் ஆண்டவருக்கு என்று ஒப்புக் கொடுத்து பொறுமையோடு நீங்கள் இந்த பிரச்சனைகளை தாங்கிக் கொள்ளுங்கள், சுமந்து கொள்ளுங்கள், அதை ஏற்றுக்கொள்ளுங்கள். குறை சொல்ல வேண்டாம், யாரையும் குறை சொல்ல வேண்டாம், மற்றவர்களையும் சொல்ல வேண்டாம், அல்லது உங்களையே பார்த்து குறை சொல்ல வேண்டாம், ஆண்டவரை பார்த்து குறை சொல்ல வேண்டாம். எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் உண்டு, நேரம் உண்டு, ஒரு முடிவுண்டு. கர்த்தர் பாடுபடுகிறவர்களை உயர்த்த வல்லவராக இருக்கிறார். அதற்குத்தானே உலகத்தில் வந்தார். பாடுபடுகிற உங்களை ஆண்டவர் பரியாசம் பண்ணுவாரோ? கர்த்தர் உங்களை நேசிக்கிறார், அன்பு கூறுகிறார். நீங்கள் அவருடைய பார்வையை வெளியேறப்பட்டவர்கள் யாருக்கு தெரியும்? கர்த்தர் எஸ்தரை போல உங்களை கர்த்தர் ஒரு எளிமையான குடும்பத்தில் வந்த எஸ்தரை ராஜாவுக்கு மனைவியாய் கர்த்தர் உயர்த்தினார். ஒரு பெரிய யூத குலத்தையே மக்களையே காப்பாற்றுவதற்கு கர்த்தர் அவளை உயர்த்தினார். அந்த தேவன் உங்களை உயர்த்த மாட்டாரா? உங்களை ஆசீர்வதிக்க மாட்டாரா? உங்களுக்கு நன்மை செய்ய மாட்டாரா? உங்களை கொண்டு அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாற்ற மாட்டாரா? கர்த்தர் நிச்சயமாய் செய்ய. இந்த காலங்களிலே நம்மை ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுப்போம். கண்களை மூடி என்னோடு கூட சேர்ந்து ஜெபிங்கள். அன்பின் நேசரே, இந்த வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம். உங்களுடைய வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எத்தனையோ மக்கள் வாழ்க்கையிலே ஆண்டவரே பாடுபட்டவர்கள், வேதனைப்பட்டவர்கள், துக்கத்திலே கடந்து போனவர்கள், கண்ணீர் வடித்தவர்கள், ஆண்டவரே தற்கொலை செய்து கொள்ளலாமா, வாழ்க்கை வாழ முடியவில்லையே, எதுக்கு நான் வாழ வேண்டும் என்று சொல்லி கேட்டு இப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான நிலைமையிலே வாழ்ந்து கொண்டிருந்த மக்கள் உண்டு. விசேஷமாய் உம்முடைய பிள்ளைகள், நாமத்தை தரித்த பிள்ளைகள், இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்பட்ட பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் கூட இப்படிப்பட்ட சோதனைகள் வரும்போதே அவர்களுக்கு கூட சில நேரங்களிலே ஆண்டவரே எங்காவது போய்விடலாம் நினைக்கிறார்கள். என் தேவனாய் கர்த்தாவே, இந்த கால வேளையிலே
அப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிற யாராயிருந்தாலும் ஆண்டவர், வயதானவர்களோ, சிறு பிள்ளைகளோ, வாலிப பிள்ளைகளோ, ஆண்டவர் யாராயிருந்தாலும் உம்முடைய நாமத்தினால் அவரை காத்து, நாமத்தினாலே ஆசீர்வதித்து அபிஷேகித்து, ஆண்டவரே ஒரு நாளிலே நீர் அவளை உயர்த்தி உம்முடைய நாமத்தை அவளுக்கு வெளிப்படுத்தும். ஆண்டவர், நீர் எப்போதுமே மேன்மையும் மகத்துவம் உள்ளது என்பதை அவள் விளங்கிக் கொள்ளும்படியாக நீ செய்ய மாட்டவர். அப்படி நீ செய்ய போவதற்கு ஆசை. உமக்கு எல்லாம் மகிமையும் கனம் துதி சோத்திரங்களே இருக்கிறோம். மாறாத இயேசுவின் வல்ல நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஆசீர்வாதம் நம் அனைவரோடும் என்றும் என்றும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக. ஆமென். ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து அற்புதமாய்